தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். சார், விஜயை இயக்குவது யார்? விஜய் யார் கட்டுப்பாட்டுக்குள்ள அன்னைக்கு இருந்தாரு, இன்னைக்கு இருக்காரு? எப்பயுமே ஜான் ஆரோக்கியசாமி தான். இன்னைக்கு புஷியானந்த் நான் சொல்றேன் இல்லையா, ஜான் ஆரோக்கியசாமி தான் இந்த கட்சியோட டைரக்டர் ஜான் ஆரோக்கியசாமி தான். இந்த பொறுப்பை நம்ம ஜான்கிட்ட கொடுத்துட்டோம். ஜான் உட்காருன்னா உட்காருவோம், நீலாம் நிற்போம். நான் சொல்றேன் இல்லையா, விஜய் அவர்கள் நான் வந்து நேரடியா அவரை குற்றம் சாட்ட கூட மாட்டேன். நீங்க இந்த கரூர்ல இருந்து அவர் ஓடி போனதுக்கும் சரி, இன்னைக்கு வரைக்கும் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு சரி, ஒரே ஒரு காரணம் ஜான் ஆரோக்கியசாமி. புஷியானந்த் தான் அங்க எல்லாமே அப்படின்னு நாங்கெல்லாம் பாக்குறோம். அதாவது நீங்க வெளிப்படையாக தெரிந்த முகம் புஷியானந்த் வரும். ஆமா. ஆனா புஷியானந்த் என்ன செய்யணும், விஜய் என்ன செய்யணும், ஆதவர்ஜுனா என்ன செய்யணும், சீட்டா நிர்மல்குமார் என்ன செய்யணும், எல்லாமே ஜான் ஆரோக்கியசாமி தான். இல்ல புஷி ஜான் ஆரோக்கியசாமி அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி சார்? ரொம்ப ஆரம்ப கட்டத்துல எப்படியாவது புஷியானதை காலி பண்ணணும்னு நிலப்பட்டார். யாரு? ஜான் என்னன்னா புஷியானந்த் அவர்களை வச்சுக்கிட்டு இந்த கட்சியை வளர்க்க முடியாது. நீங்க வந்து சில பேரை யூடியூப்ல பேச வச்சாரு. எவ்வளவு கீழ்த்தரமா புஷியானந்த் அவர்களை பேச வைக்க முடியுமோ பேச வச்சார். ஆனா புஷியானந்த் பார்த்தாரு நமக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனா விஜய் அவர்களின் குடும்பம் முதற்கொண்டு மோசமாக பேச வச்சார். யாரு? ஜான். புஷியானந்த் வந்து எப்பொழுதுமே தன்னுடைய முகம் தான் பிரதானமா இருக்கணும். அதாவது நான் உங்களுக்கு எடுத்து அந்த பாச கொடுக்க வச்சுக்கீங்களேன், அதை போட்டோ எடுத்து எங்கள் அண்ணன் ஆசான் புஷியானந்த் அவர்களிடம் வந்து நான் பெற்றுக்கொண்ட மகிழ்வான தருணம், உணர்ச்சி மிகு தருணம், இப்படி நான் எழுதுனாதான் விளம்பர பிரியர். அவரு பயங்கர விளம்பரம். அதாவது அந்த எஜமான் பட டயலாக் மாதிரி தான். கல்யாண வீடா இருந்தா நான் மாப்பிள்ளையா இருக்கணும், இறப்பு வீடா இருந்தா நான் வந்து பணம். அதுல ரொம்ப ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லா இருப்பார். எவ்வளவு பேர் மயக்கம் போட்டான்னு தெரியுமான்னு கேட்டார். எனக்கு தெரியாதுண்ணா. 444 பேர் மயக்கம் போட்டாங்க. புஷியானந்த் சொன்னார். இது யாருக்குமே தெரியாது. 444 பேர் மயக்கம் போட்டாங்க. இது டிகே பிரபு எடுத்த ஒரு டேட்டாவா இருக்கலாம். அவரை தான் எடுத்திருக்கணும். டிகே பிரபு அவர் தான் எடுத்திருக்காரு. திமுக இருந்து முன்னாள் அமைச்சராக இருந்தவர், பார்லிமெண்ட் உறுப்பினராக இருந்தவர், அமைச்சராக இருந்தவர். நீங்க வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். இவங்க மதிமுக மதிமுக நீங்க துரை வைகோ அவர்களுடைய அப்பாயின்மெண்ட் பிடிக்காம நிறைய மாவட்ட செயலாளர்கள். அமமுக இருந்து, நாம் தமிழர்ல இருந்து, நீங்க எந்த கட்சி பேர் வேணாலும் சொல்லுங்க, இந்த எல்லா கட்சிகள்ல இருந்தும் விஜய் எப்படியாவது நம்ம சேர்ந்துட முடியாதா? தாவேகாவுல வந்த டே 1ல இருந்து யார் அதெல்லாம் கெடுத்தது தடுத்தது? ஜானும் புஷியும் தான். ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் ஜெகதீஸ்வரன் சார். நீங்க இருந்த தாவேகான்ற கட்சி, நீங்க அதுல இருந்து அபிஷியலாவே வெளியே வந்துட்டீங்க தாவேகாவில இருந்து. ஆனா இன்னைக்கு இந்த சம்பவத்தை ஒட்டி நீங்க பேசின சில செய்திகள், தகவல்கள் நான் சில வீடியோக்களையும் பார்த்தேன். அன்னைக்கு என்ன நடந்தது, இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்றத சின்னதா சில விஷயங்களை சொன்னீங்க. சில முழுமையாவே இந்த தகவலை சொல்லுவோம். தாவேகாவில் உண்மையிலேயே அன்னைக்கு நீங்க இருந்தபோது என்ன நடந்தது, ஏன் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழும் அளவுக்கு வளர யார் காரணமா இருந்தது, அல்லது இது வந்து ஒரு விபத்து தான், ஒரு தற்செயலா நடந்த விபத்துன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியுமா, இல்ல இதெல்லாம் இப்படி நடக்கும்ன்றது ஏற்கனவே முன்பே கணித்திருக்க முடியுமா அவர்களால அப்படின்னு நான் கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். நிச்சயமா கணித்திருக்க முடியுங்க. அதாவது நான் நீங்க சொன்னீங்க நான் டிராவல் பண்ணி வந்தேன்ட்டு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், February 2, 2024 பார்ட்டி லான்ச் ஆனும்போது ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துச்சு. கட்சியின் தலைவராக விஜய் அவர்கள் செயல்படுவார். அதோட சேர்த்து 4 செய்தி தொடர்பாளர்கள் பேர். அதெல்லாம் ஜெகதீஸ்வரன் ஒரு பேர், கீழே வந்து பொதுச் செயலர் ஆனந்த். ஸோ அடிக்கடி இன்னொன்று பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா ஜான் தான் என்ன வந்து உள்ள கட்சிகளை எடுத்துட்டு போறாரு. சரி, இன்னும் சொல்லப்போனா நவம்பர் 2023 இருந்தே என்கிட்ட பேசிட்டு இருக்காரு. நாங்க தொடர்ச்சியா தொடர்பு 23 இருந்து. ஆமா, 23 இருந்து தொடர்புல இருக்கோம். ஒரு ஹோட்டல்ல வச்சு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசினார். அவர் ஜான் ஆரோக்கியசாமி தான். அவர் தான் உள்ளக்குள்ள கொண்டு வராரு. அவர் தான் என்னோட 1 பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன் இடைமறிக்கிறதுக்காக. கொஞ்சம் ஓவர்ப்பு தோர்ப்பு இல்லாமல் உங்களுடைய விருப்பு வெறுப்பற்று சில விஷயங்கள், சில உண்மைகளை சொன்னீங்கன்னா கண்டிப்பா தாவேகா எப்படி இருக்குது, எப்படி பயணப்படுகிறது, அன்றைய தாவேகா இன்றைக்கு இந்த நிலைமைக்கு ஏன் வர காரணம் என்ன, ஒரு பிரச்சனை தான் இது, இதுல இருந்து அவங்க மீண்டு வரட்டும், ஆனாலும் என்ன நடந்துட்டு இருக்கு உள்ள, அதை கொஞ்சம் விருப்பு வெறுப்பு இல்லாமல் சொல்லுங்க. நிச்சயமா சொல்றேன். நான் ஜான் ஆரோக்கியசாமி தான் உள்ள கொண்டு வராரு. நான் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா அவர் இருக்க போறேன்னு சொல்றாரு. அப்ப நான் சில கேள்விகளை முன்வச்ச 2 முக்கியமான கேள்வி. பாஜக பேக் பண்றாங்களா, இல்ல பிரதர் பாஜக இதுக்கு பின்னாடி இல்ல, விஜய் வந்து சுயமா வரார்,
இன்னும் சொல்ல 2021 வர தயாராக இருந்தார். ரஜினிகாந்த் அப்பொழுது வருவார் அப்படிங்கிற காரணத்தினால அவர் வந்து பின்வாங்கி நம்ம அடுத்த தேர்தல்ல இருந்து வரலாம் அப்போ ஜான் அப்பவே கான்டாக்ட்ல இருந்தாமா இல்ல பின்னால ஜான் கிட்ட விஜய் சொன்னதா சொல்றாரு அவர். ஜான் அவர்கள் எனக்கு 2022 இருந்தே அவர் இருக்காரு. அவர் வந்து ஆமா அவர் வந்து சினிமாக்காக போறாரு. ஏன்னா ஜான் அடிப்படை நிறைய பேர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நினைக்கிறாங்க. ஒரு பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவர் வந்து ஒரு பிராண்டிங் மாஸ்டர் தான். ஏன்னா இப்ப நீங்க பிகே மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அல்ல சுனில் மாதிரி பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நிச்சயமா கிடையாது. ஜான் ஒரு பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். சோ விஜயோட திரைப்படங்களுக்கு ஒரு பிராண்டிங் பண்றதுக்காக தான் உள்ள போறார். அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா மாறி விஜய் அவர்கள்ட்ட வரார். அதான் அன்புமணி கிட்ட வேலை செஞ்சாரு. ஆமா ஆமா. அப்புறம் வேற எந்த சீமான் அவர்களுக்கு 2021 திருவொற்றியூர் தொகுதிக்கு மட்டும் வேலை செஞ்சாருன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. அந்த தொகுதிக்கு மட்டும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா. ஏன்னா முதல்ல சீமான் அவர்கள் திருவொற்றியூர் நிக்கிற மாதிரி ஐடியால இல்ல. அதற்கு பிறகுதான் அது மாறுது. சோ ஜான் அவர்கள் அவர் கூட சேர்ந்து பயணிக்கிறார் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் அபிஷியலா இல்ல. இல்ல அவர் ஆனா இன்னைக்கு வரைக்கும் நல்ல டச்ல இருக்காரு. அது மட்டும் தெரியும். ஏன்னா இப்பவும் ஆமா என்கிட்ட பேசும்போது நான் இப்ப நினைச்சா கூட சீமான் பேசி இதெல்லாம் வேணாம்னு சொல்லி சொல்லுவேன். நான் இப்பயும் தொடர்புல தான் இருக்கேன். அவர் என்கிட்ட வெளிப்படையா சொல்லிருக்காரு. சோ இன்னைக்கு அவர் டச்ல தான் இருக்காரு. அவர் பல நேரங்கள்ல சீமான் அவர்களோட முதல்ல இன்னும் சொல்ல போனா ரொம்ப ஆரம்ப கட்டத்துல சீமான் அவர்களோட தான் கூட்டணிக்கு போகணும்னு நிறைய பேசியிருக்காரு. ஓகே. யார்? ஜான் ஆரோக்கியசாமி தான். விஜய் அதற்கு உடன்பட்டாரா? உடன்பட்டார். மீட்டிங் நடந்தது உண்மை. நீங்க ரொம்ப ஆரம்ப காலத்துல ரொம்ப அரசல் புரசலா 2 பேரும் பேசுறாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு தொலைக்காட்சி விவாதத்துக்கு போவேன். அந்த இடத்துல நாம் தமிழர் வந்திருப்பாங்க. அவர் வந்து பிரதர் ஏன் பிரதர் போறீங்கன்னு பதறுவாரு. ஏங்க என்னங்க பிரச்சனை? ஏன்னா சீமானர்கள் ஆதர்ஷம் அவங்க ஆதர்ஷானே பேசிட்டு இருக்காங்க. இல்ல பிரதர் நான் வந்து எப்படியா 2 பேரும் கூட்டணிக்கு சேர்க்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க அதை கெடுத்து விட்டுறாதீங்க. ஜான் ஆரோக்கியசாமி சொல்லுவார் எப்படியாவது. ஏன்னா இவங்க 2 பேரும் தான் 26 கேம் சேஞ்சர். ஓகே. இவங்க 2 பேர் சேர்ந்துதான் அது. நான் சில என்னோட கருத்துல முன் வைப்பேன். சார் சீமானர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொதுவான பார்வை பிற மொழியாளர்கள் வாக்கள் நமக்கு வர்றது இல்ல. அதனால ஒரு -14 -13 இருக்கும். அது எப்படி? இல்ல பிரதர் அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா நான் எவ்வளவு காலமா இருக்கு. சில நேரங்கள்ல வந்து இப்படி சொல்லிடுவாரு. ஒரே வார்த்தையில முடிச்சாரு. பிரதர் விஜய் இஸ் கல்ட் பிரதர். விஜய் ஒரு கல்ட் ஃபிகர். அவருக்கு இருக்கிற ஆதரவும் இது உங்களுக்கு தெரியாது. எனக்கு தான் தெரியும். நான் தான் க்ளோஸா வாட்ச் பண்றேன். நானும் வாட்ச் பண்றேன். அதெல்லாம் இருக்கு. பட் ஆனா சீமான் கூட அவர்களுடன் போறது சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது இல்ல அவர் கூட தான் நம்ம போக போறோம். நிச்சயமா அந்த மாதிரியான ஒரு கூட்டணி தான் அமையும்னு சொல்லியிருக்காரு. அடுத்தபடியாக ஒரு வித்தியாசமா பாமக பிளஸ் என்டிகே பிளஸ் டிவிகே. நான் எனக்கு ஒன்னும் அப்பெல்லாம் புரியல. நான் இன்னும் சொல்ல போனா அதாவது சீமான் தொடர்பு பாமக ஏற்கனவே மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி வேலை பார்த்த இடத்துல விசுவாசமா இருக்கும்னு நினைக்கிறார். அவ்வளவு அந்த பழைய நட்பு அவங்க எல்லாம் தொடர்புலயும் இருந்திருக்காங்க. ஜான் ஆரோக்கியசாமியோட இருந்திருக்கலாம். அவங்கள விஜயோடு பேச வச்சிருக்காரு. அவரு அன்போடு ராமதாஸ் கூட வச்சிருப்பாரு தெரியல. பட் சீமான் அவர்களோட நிச்சயமா பேச வச்சிருக்காரு. அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு மீட்டிங் நடந்தது உண்மை. சென்னை டு வேலூர் கார்லயே பயணம் பண்ணாங்க. அந்த அளவுக்கு எனக்கு தெரியல. அதெல்லாம் அவங்க பேசும்போது களஞ்சியம்லாம் பேச 9 மீட்டிங் சொல்லி சொன்னாங்க. 9 மீட்டிங்கான்னு தெரியாது. பட் ஒரு மீட்டிங் நடந்தது உண்மை நடந்தது. அதுல சீமான் அவர்கள் ரொம்ப ஸ்பெசிபிக்கா புஷி ஆனந்த் குறித்து சில கருத்துக்களும் முன் வச்சிருக்காரு. இவரை பொதுச்செயலாளர் வச்சுட்டு எப்படி நீ கட்சி நடத்துவ அப்பவே சொல்லிருக்காரு. சீமான் அவர்கள் ரொம்ப ஸ்பெசிபிக்கா இவரப்ப பொதுச் செயலாளர் அவரோட லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும். இவரப்ப பொதுச் செயலாளர் இவர வச்சு எப்படிப்பா நீ கட்சி நடத்துவன்னு கேள்வி கேட்டிருக்காரு. நீ என்ன பண்ண போறன்னு கேட்டிருக்காரு. ரொம்ப நீண்ட மீட்டிங்லாம் நடந்திருக்கு. அதுல வந்து நிறைய பேர் நினைக்கிறேன்னா யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கறதுல ஒரு கிளாஷ் ஆனிச்சுங்கிறது. அது ஒண்ணு. இன்னொன்னு யார் செலவு செய்வாங்க அப்படிங்கிறது ஒரு சிக்கல். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் விஜய் அவர்கள் தன்னுடைய பணத்தை எடுத்து செலவு செய்யறதுக்கு தயாராக இல்லை. நீங்க முதல் நடந்த விக்கிரவாண்டி மாநாடு தவிர இன்னைக்கு வரைக்கும் அவரோட காசு எதுவுமே செலவு பண்ணல. விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு அவருடைய செலவா? அதுலயே 2 நீங்க பிரிங்க. விக்கிரவாண்டி மாநாடு ஒண்ணு மேடைக்கான செலவு, விவசாயிகளுக்கு கொடுத்த செலவு, நீங்க வந்து குத்தகைக்கு எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது. இதை தாண்டி டிரான்ஸ்போர்ட் எல்லாமே அந்தந்த மாவட்டம் பார்த்து கொண்டது. ஏன்னா தன்னெழுச்சியா வந்து நான் போய் சொல்றேன், தன்னெழுச்சியாக வந்த கூட்டம். மாவட்ட செயலாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா சில பேர்ட்ட காசு வாங்கிட்டு கட்டாயப்படுத்தி இல்ல, காசு முன் வந்து கொடுக்குறாங்க. சார் கூட்டிட்டு போங்க, எவ்வளவு டிக்கெட் 1500 கொடுங்க, காலை சாப்பாடு போட்டுரு, மத்தியானம் சாப்பாடு போட்டுரு வாங்க. பெண்களுக்கு அதே சொல்றேன், பெண்களுக்கு வாங்கல, காசு வாங்கல. ஒரு 10 வேன் இருக்குன்னா 7 வேன் ஆண்கள் வராங்க, 3 வேன்ல பெண்கள் வராங்கன்னா பெண்கள்ட்ட காசு வாங்காதீங்கப்பா, நீ உங்கள்ட்ட வாங்குற காசு அவங்களுக்கு சேர்த்து நாங்க செலவு பார்த்துக்கிறோம். அதாவது அந்த செலவினங்களை அவங்களே ஏத்துக்கிட்டு ஆர்கானிக்கா காசு கொடுத்தெல்லாம் ஆளை கூட்டு வர, காசு கொடுத்து கூட்டி வர, காசு கொடுத்து பார்க்க, இப்படி தான் சொல்லலாம். நீங்க காசு கொடுத்து பார்க்க வந்த கூட்டம் தான், பார்க்க வந்த கூட்டம். சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆர்கானிக்கா அது நடந்துச்சு. தொண்டர் கூட்டமா விக்கிரவாண்டி முதல் மாநாடு அப்ப தொண்டர் கூட்டமா எவ்வளவு பெர்சன்டேஜ் எவ்வளவு கூட்டம் இருந்திருக்கும்? இல்லங்க அது எப்பயுமே பெரும் கூட்டம் சார், அது பெரிய கூட்டம். நான் சொல்றேன் இல்ல, நான் காவல்துறையிட்ட கேட்கும் போது 7 ல இருந்து 8 லட்சம் இருக்கும் நாங்க விக்கிரவாண்டி மாநாடு. விக்கிரவாண்டி மாநாடு இன்னொரு சொல்றேன் நீங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து கூட்டம் அதிகமாயிட்டா இருக்கிற காரணத்தினால 6 மணிக்கு துவங்க வேண்டிய மாநாடு வந்து 4:30 மணிக்கு விஜய் வந்துடுறாரு. 4 மணிக்கு வராரு, பாடெல்லாம் ஒலிக்குது. அப்ப 4:30 மணிக்கு 6 மணிக்கு முடிஞ்சிருச்சு. ஆமா, நாங்க கூட்டத்தொட்டு நான் வெளியே வரேன். இன்னும் சொல்ல ரொம்ப தள்ளுமுள்ளாயிருச்சு, அன்னைக்கே ரொம்ப தள்ளுமுள்ளாயிருச்சு. நானே ஒரு தடவை பதிவு பண்ணிருந்தேன், கொஞ்சம் தான் நானே காலியா இருப்பேங்க, ஏன்னா கூட்டம் ஏறிட்டே இருக்கு. நான் விஐபி சேர்ல இருக்கேன், விஐபி சேர் அதெல்லாம் உடைச்சிட்டாங்க, உடைச்சு முன்னாடி ஏறிட்டே இருக்கிறாங்க. இனிமேல நம்ம அங்க இருந்தா சேஃபா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் வெளியே வர்றேன். வெளியே வரும்போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் உள்ள போறீங்க, எங்கடா போறீங்க நீங்க தம்பிகளான்னு கேக்குறேன். அண்ணே மாநாடு தான் பார்க்க முடியல, அண்ணன் பேசுற இடத்த பார்க்க போறானே. பேசுற இடத்த பார்க்க போறோம். அப்ப ரசிகர்கள் தான் நீங்க சொல்றேன் இல்லையா, நான் அதாவது ஒரு இடத்துல நான் மாறுபறேன். நிறைய பேர்
இந்த கூட்டம் வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகுமான்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல, ஆமா. நான் சொல்றேன் ஓட்டா கன்வெர்ட் ஆகும். ஆகும். இது விஜய்க்காக நான் வந்த கூட்டம். இது ஒரு நடிகரோ எனக்கு வந்து அரசியல் கட்சி தலைவரோ தேவைக்கா விஜய்ங்கிற நபருக்காக நான் ஓட்டு போடுவேன். சார், நீங்க தாவேகாவுக்குள்ள போய் எவ்வளோ நாட்கள், எவ்வளோ வருஷங்கள் நீங்க இருந்தீங்க அங்க உள்ளார? நான் அதாங்க ஜனவரி 30 வந்து என் கூட பயணித்த மற்ற செய்தி தொடர்பாளருக்கு பொறுப்புகள் அறிவிக்கப்பட்டது. 2024 2025 ஆமா. ஒரு வருஷம் பயணிக்கிறேன் இல்லையா. பிப்ரவரியில கட்சி லான்ச். ஆமா. ஜனவரியோடைய கடைசியில அன்னைக்கு தான் ஆதவ அர்ஜுனா அவருக்குலாம் போஸ்டிங் போடுறாங்க. ஆதவ அர்ஜுனா, சீட்டர் நிர்மல்குமார், அன்னைக்கு தான் அந்த முகங்கள்லாம் வருது. முதல் நாள் வந்து மற்ற செய்தி தொடர்பாளர் கால் வந்துருச்சு, நீங்க எல்லாம் வாங்கன்னு சொல்லிருக்காங்க. எனக்கு வரணும், அது தெரிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் அப்பயே முயற்சி பண்றேன், யாரும் என்னோட போன்ஸ் எடுக்கல. ஏன் உங்களை நீக்குனாங்க? உங்க பேர் அதுல கொண்டு 2 காரணங்க. ஒன்னு நான் சொன்னேன் இல்லையா, இப்ப நான் ஒன்னு சொல்லட்டுங்களா? அதுக்கு சொல்லுங்க. ஜெகதீஸ்வரன் நான் பார்த்த வரைக்கும் டிபேட் ஷோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கண்ணியமாவும் உங்களுடைய கோபதாபங்கள் எல்லாம் வெளிப்படுத்துற ஆள் எனக்கு கிடையாது. நான் அப்படி பார்க்கல உங்களை. அதாவது உங்க யாருன்னா மத்தவங்க கத்தி பேசியிருந்தால் கூட நீங்க பொறுமையா தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் வைப்பீங்க. இப்படிப்பட்ட ஒருவர் இன்னொன்னு சப்ஜெக்டா சில விஷயங்களை சொல்லுவீங்க, இன்டெலெக்சுவலா இருக்கும். நான் பார்த்துருக்கேன். நான் உங்க டிபேட்லாம் உங்ககிட்ட இருந்து கருத்து எடுத்துக்க முடியும், கேள்வியா வைக்க முடியும்னு நான் பார்த்துருக்கேன். அதை அவங்க ஏதாவது மதிப்பிட்டாங்களோ ஒரு வேலை இதெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறாங்க? இல்ல, இன்னும் சொல்ல போனா ஜான் அவர்கள் ஒரு நாள் நீங்க கொடி அறிமுகம் அன்னைக்கு நீங்க கொடி உங்களுக்கு பார்த்திருப்பீங்க, கொடி அறிமுகப்படுத்திட்டாரு. நான் முதல் நாள் வந்து ஜான் ரொம்ப சில நேரம் தான் எனக்கு இன்புட்ஸே கொடுப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி பிரதர் உங்களுக்கே தெரியும், நீங்க பேசிக்க பிரதர், செல்ஃப் எக்ஸ்பிளனரி ஒரே வார்த்தையில் முடிச்சிடுவார். கொடிக்கு வில் ஹேவ் அ கால், இல்ல கான்ஃபரன்ஸ் கால் நைட்டுங்கிறார். நைட் வரைக்கும் நடக்கவே இல்லை. எனக்கு ஏதாவது சொல்லுங்க, நாளைக்கு கொடி அறிமுகம் பேசுறோங்க. நாங்க எதிர்பார்த்தது பனையூருக்கு பேர் எங்களை கூப்பிடுங்க. ஏன்னா அப்போ வரைக்கும் நாங்கள் விஜய் பார்க்கல, யாருமே பார்க்கல. இப்பயாவது கூப்பிடுங்கன்னு அதெல்லாம் கூப்பிட முடியாது, நீங்க எல்லாம் டிவியில் உட்காருங்க. சரி ஓகேங்க, நாங்கள் உட்காந்துறோம், இதான் நீங்க வழக்கமா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து. அப்போ வந்து காலையில இருந்து நைட் வரைக்கும் நான் 9 டிபேட்ஸ் மொத்தமா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, யூடியூப் சேனல்ஸ், நைட் வந்து இங்கிலீஷ் சேனல் எல்லாம் சேர்த்து 9 டிபேட்ஸ். அடுத்த நாள் ஃபோன் பண்ணார், பிரதர் நான் வந்து எவ்வளவு பேரை பார்த்திருக்கேன் பிரதர், உங்களை மாதிரி ஒரு எக்ஸலண்டான ஒரு ஆளை பார்த்ததே கிடையாது. மற்றவங்களாம் திணறிட்டாங்க. ஏன்னா கொடிக்கு ஒரு விளக்கமே கொடுக்கல. நான் கொடிக்கு நான் விளக்கம் கொடுத்து பேசிட்டு இருக்கேன். நீ காலையில இருந்து நான் ஃபர்ஸ்ட் நியூஸ் எயிட்ல உட்கார்றேன், நானும் ஆர்டி அவர் தான் உட்கார்றோம். நான் வந்து அந்த ஒவ்வொரு கலருக்கும் இதுவாக இருக்கும். சரி ஏன்பா அவங்க அண்ணே சொல்லல அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் தான் பெரிய மாநாட்டு நேரத்துல தான் அந்த விளக்கம் கொடுக்கணும்னு அவரே சொல்றாரு. அதனால இங்க காத்துருங்க, எல்லாரும் கிண்டல் பண்றாங்க, டீசர் விடுறீங்களா, ட்ரைலர் விடுறீங்களா, இப்படிலாம் வருது. பட் எல்லாவற்றையும் நான் சமாளிச்சு வரேன். அதனால சொன்னேன், யூ டிட் எக்ஸலன்ட் ஜாப் பிரதர் இப்படின்னே அவரே சொல்லியிருக்காரு. ஸோ அதனால இன்டெலெக்சுவலா இருக்கிறது பிரச்சனை இல்லை. இன்னொன்னு நான் பல நேரம் சொல்லிக்க, சார் 4 செய்தி தொடர்பாளர் இருக்காங்க, 4 பேர் ஒரே அலைன்மெண்ட் கொண்டு வாங்க. 4 பேர் வெவ்வேறு விஷயங்கள் பேசுறோம். நான் ஒண்ணு பேசுறேன், மணி ஒண்ணு பேசுறாரு, அந்த பையன் ஒண்ணு பேசுறாரு, அது வேண்டாம். அவர் எப்படி சொல்றாருன்னா, பிரதர் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான், நீங்க வந்து இப்ப அறிவார்ந்த இது மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, ஒருத்தர் ரொம்ப அட்டாக்கிங்கா பேசுறான், ஒருத்தர் நம்பர்ஸா பேசுறான், அது மாதிரி இருந்துட்டு போகுது அப்படிங்கிற அளவுல தான் அவர் வந்து இது ஸ்டைல். உங்க கான்டாக்ட் இவரோட ஜான் ஆரோக்கியசாமி, புஷியானந்த் ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க, ரேர் தான். நிர்மல் குமார் எல்லாம் அதெல்லாம் நான் வரும்போது அவங்க இருக்கும்போது நான் இல்ல நீங்க இல்ல அப்ப வெளியேறிட்டீங்க. இல்ல விஜயோட தொடர்பு எத்தனை முறை விஜயை பார்த்திருக்கீங்க, பேசிருக்கீங்க? ஒரு முறை கூட பார்த்தது இல்லை. விஜயை பார்த்ததே இல்லை. நான் அதுதான் வர்றேன். நீங்க முதல் கேட்ட கேள்விக்கு இதுக்கும் நான் விக்கிரவாணி மாநாடு, விக்கிரவாணி மாநாடு தான் முதலாக நான் இது வேற. ஏன்னா விஜய் நீ பார்த்ததே இல்லையா, நீ சினிமாலாம் நீ பார்த்தது இல்லையான்னு சில பேர் கேள்வி கேட்பாங்க கமெண்ட்ல வந்து. அதனால நான் பதில் சொல்லிடுறேன். விஜய் அவர்களை வந்து நீங்க முதல்ல மாநாட்டுல தான், மாநாட்டு மேடையெல்லாம் பார்க்கிறேன். அவர் மேடையில இருக்காரு. எனக்கு வந்து அதுல என்ன ஒரு ஏன்னா வெளியே வந்தது அதுக்கு ஒரு தொடர்பு இருக்கு. எல்லாருக்கும் பாஸ் கொடுக்குறாங்க. புஷியானந்த் அவர்கள் தான் வந்து எல்லாருக்குமே பாஸ் கொடுக்குறாரு. A to Z யாராக இருந்தாலும் அவர் தான் பாஸ். நான் என்னோட பாஸை போய் வாங்குறதுக்கு முயற்சி பண்றேன். புஷியானந்த் கிளம்பி போயிட்டாரு. நான் வந்து எங்கன்னு கேட்கிறேன். அண்ணே கையில பேக்ல வச்சுட்டு சுத்திட்டு இருக்காரு. யாரு? புஷியானந்த் அண்ணே. நான் சொன்னேன், நான் ஒரு கேள்வி கேட்டேன், ஒரு பொதுச்செயலர் வேலை இது கிடையாது, ஒரு ஆபீஸ் பாய் பார்க்க வேண்டிய வேலை. நான் அந்த ரூம்குள்ள தான் வரப்போறோம், எல்லாருக்கும் தெரியும். இந்த ரூம்ல வாசல் நின்று ஜெய் சொன்னதை கொடுத்துருப்பா, இவர் வந்தா அது கொடுத்துருப்பா, இவர் வந்து எக்ஸ் வந்தா கொடுத்துருவா, இவன் தான் கொடுத்துரு, அப்படிதான் அவர் சொல்லிருக்காங்க. அவர் எங்க வச்சுட்டு சுத்துறாரு? ஏன் அது புஷியானந்த் வச்சுட்டு சுத்துறாரு? அதான் ஏன் அதை வேலையை பண்றாரு அவரு? அதுங்க புஷியானந்த் வந்து எப்பொழுதுமே தன்னுடைய முகம் தான் பிரதானமா இருக்கணும். அதாவது நான் உங்களுக்கு எடுத்து அந்த பாச கொடுக்கறேன்னு வச்சுக்கோங்களேன், அதை போட்டோ எடுத்து எங்கள் அண்ணன் ஆசான் புஷியானந்த் அவர்களிடம் வந்து நான் பெற்றுக்கொண்ட மகிழ்வான தருணம், உணர்ச்சி மிகு தருணம், இப்படி நான் எழுதுனாதான் விளம்பர பிரியர் அவரு. பயங்கர விளம்பரம். அதாவதுங்க அந்த எஜமான் பட டயலாக் மாதிரி தான். கல்யாண வீடா இருந்தா நான் மாப்பிள்ளையா இருக்கணும், இறப்பு வீடா இருந்தா நான் வந்து பணம். அதுல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பார். இன்னைக்கு வரைக்கும் முதல் வரிசையில நான் தான் இருக்கணும். நீங்க மாநாட்டுக்கு பர்மிஷன் வாங்குறது அந்த ஊர்க்காரங்க போய் அந்த ஊர் மாநில வேணா வாங்கிடுவார். ஏன் இவர் விக்ரவாண்டிக்கு போறாரு, ஏன் ஒரு மதுரைக்கு போறாரு, ஏன் ஒரு திருச்சிக்கு போறாரு, எல்லா இடங்களும் ஏன் முகம் பிரதானம். அந்த அதுக்காக நீங்க அனுபவிக்க. ஒருவேளை விஜய் சொல்லியிருப்பாரோ, நீங்க எல்லா இடத்துலயும் இருங்க, நீங்க முன்னின்று இதை பண்ணுங்கன்னு சொல்லிருக்கலாம். இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு இயக்கமாக இருந்தா பிரச்சனையே இல்லை, தாராளமா பண்ணலாம். ஏன்னா இயக்கத்திற்கு ஒரு கால நேரம்லாம் இல்ல, ஓகே எப்பனாலும் அதை நடத்திக்கலாம்.
ஒரு அரசியல் கட்சியாக மாறிய பிறகு நீங்க அப்படி செயல்பட முடியாதுல்ல. இன்னைக்கு வரைக்கும் தாவேக்கு மேல குற்றச்சாட்டு என்ன? இன்னைக்கு எல்லாரும் போயிட்டாங்கன்னு இந்த விஷயத்துல பேசுறோம் இல்லையா? ஏன்னா ஒரு கட்டமைப்பே உருவாக்கல இல்ல. நீங்க எந்த ஒரு கட்சிக்காவது அமைப்பு செயலாளர் இல்லாம ஒரு கட்சி நல்லா வளர வைக்கிற வாய்ப்புகள் இருக்கா? இன்னைக்கு நமக்கு தெரியும் இல்ல. ஒரு ஆர்கனைசிங் செக்ரட்டரியோட ரோல் தான் நான் எப்படி பாக்குறேன்னா, நம்ம கட்சியெல்லாம் இருந்த காரணத்தினால ஒரு ஆர்கனைசிங் செக்ரட்டரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலா பாக்குறேன். எல்லா மாவட்ட கட்டமைப்புகளையும் உருவாக்கக்கூடிய, நீங்க ஆரம்ப மாநிலத்திலிருந்து கடைசி நிலையான பஞ்சாயத்து வரைக்கும் வளர்க்கக்கூடிய ஒரு நபராக பார்க்கிறேன். ஏன் புசியானது போடவே இல்லை? மாவட்ட செயலரும் நானா தான் இருப்பேன், பொதுச் செயலர் நானா தான் இருப்பேன், அமைப்பு செயலர் நானா தான் இருப்பேன். இன்னொன்னு துணை பாடிகள்லாம் போட்டாங்கல்ல, விங்ஸ் 21 விங்கு போட்டாங்கல்ல, அந்த 21 விங்குக்கு மாநில அளவில் பொறுப்புகள் இது வரைக்கும் போட்டிருக்காங்களா? இந்த கட்சியோட இளைஞரணி செயலாளர் யார்? மாநில சார் இன்னைக்கு மாவட்ட செயலாளர் ஸ்ட்ரக்சர் எல்லாம் உருவாக்கிட்டாங்கல்ல, அதெல்லாம் வந்துருச்சுல. 6 மாவட்ட செயலர் இன்னும் உருவாக்கல. சைதாப்பேட்டைக்கு மாவட்ட செயலர் கிடையாது. சென்னையில இருக்கிற சைதாப்பேட்டைக்கு மாவட்ட செயலர் கிடையாது. தூத்துக்குடி மாவட்ட செயலர் கிடையாது. திருவாரூர்ல மாவட்ட செயலர். இன்னும் 6 மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலர் கிடையாது. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இப்ப 124 மாவட்ட செயலாளர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 114 இருக்காங்க. நான் சொல்ல இன்னும் 6 நம்பர்ஸ்ல மற்ற கட்சியை விட அதிகமாவே இருக்கே சார். அதிகமா இருக்குங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க மாவட்ட செயலருக்கு அடுத்தபடியாக எத்தனை செயலாளர்களை இது வரைக்கும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க? ஏன்னா மை டிவிக்கு லான்ச் போது, மை டிவிக்கு ஆப் லான்ச் போது விஜயவர்கள் அப்பட்டமா போய் பேசினார். 3 லட்சம் நிர்வாகிகளை நாங்கள் போட்டுட்டோம். இந்த மை டிவிக்கு ஆப்ல வந்து ஆகஸ்ட் 15க்குள்ள இவங்கள இணைஞ்சிருவாங்கன்னு சொல்லி சொன்னார். இப்ப கூப்பிட்டு கேளுங்க, நீங்க வாய்ஸ் ஆஃப் காமன்ல யாராவது தெரியும் எத்தனை பேர் இணைஞ்சிருக்கான்னு கேளுங்க. இணைஞ்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அபிஷியலாக இன்று வரைக்கும் அவர்கள் பொறுப்புகள் அறிவிக்கப்படவே இல்லை. சார் ஏன்ட்ட கிளைச்செயலர் கூப்பிட்டு பேசுறான், அண்ணே தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் எங்களை விஜய் அண்ணா கொடுப்பாருன்னு சொல்லி சொன்னாங்கன்னா, அதுக்கப்புறம் புசியானந்த் கொடுப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க, அப்புறம் மாவட்ட செயலர் கையில வாங்கிங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே போடாம எங்கள்ட்ட காசு மட்டும் வாங்கிட்டு இருக்காங்கன்னா கிளையெல்லாம் உடைக்கிறாங்க. காசு என்னத்துக்கு? அது நீ செலவு செய்யறதுக்கு காசு ஒண்ணு, என்னோட பொறுப்புகள் போடுற காசு வாங்குறாங்க. நீங்க இல்ல, ஆனா எந்த பொறுப்புமே இல்ல, கொடுக்கவே இல்ல. இப்பவுமே அந்த ஸ்ட்ரக்சர் கிடையாது சார். மாவட்ட செயலாளரா அந்த கட்சியில தாவேகாவல? ஆமா, மாவட்ட செயலாளர் இருக்காங்க. ஆனா அது கீழே யாருமே கிடையாது. மாவட்ட பொருளாளர் இல்ல. அதாவது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே மாவட்ட செயலாளர் சேர்த்து 15 பேர் அறிவிச்சாங்க. ஒவ்வொரு வாட்டி லிஸ்ட் நீங்க பாக்கணும். அதுல வந்து பொருளாளர் இருப்பாரு, அதுல வந்து துணை செயலாளர்கள் ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. 15 பேர் இருப்பாங்க. சரி, நான் சொல்றது மாவட்டத்துக்கு அடுத்த கிளையோ, ஒன்றியமோ, நகரமோ, பகுதியோ, வட்டமோ, பஞ்சாயத்தோ இது யாரும் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் இருந்தாதான் இது பூத் ஏஜென்ட்டாவே உட்கார முடியும். ஆமா, இதெல்லாம் இருந்தாதான். ஆனா பூத் ஏஜென்ட் கூட்டங்கள் எல்லாம் பெருசா நடத்துனாங்களே. 2 கூட்டம் நடத்துனாங்களா? அதுக்கப்புறம் 69,000 பூத் ஏஜென்ட் போட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்களா? ஆமா சொன்னாங்க. அதுல வந்து என்ன பண்ணாங்க, பூத் ஏஜென்ட்ஸ் கூட்டம் நடத்த போறேன்னு சொல்லி சொன்னாங்க. வாய்ஸ் ஆஃப் காமெண்ட் போய் லிஸ்ட் கொடுக்குறாங்க. வாய்ஸ் ஆஃப் காமெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி, சார் நீங்க பூத் ஏஜென்ட்டா? யாருன்னு தெரியும், நீ எதுக்கு ஃபோன் பண்ற? 25,000 டேட்டா ஃபேக்னு கொண்டு போய் ஆத ஒரிஜினல் விஜய் காமிச்சார். 25,000 அவங்க ஆள் கொடுத்துருக்க ஃபேக். அடுத்த நாள் கூட்டம் நடத்துற மாதிரி இருந்து எல்லாரும் ஒவ்வொரு மாவட்டமா கதறா. இல்ல ஃபேக்ன்றது அதை உருவாக்குனது யாரு? அந்த ஃபேக்கா ஒவ்வொரு மாவட்டத்துல வந்து லிஸ்ட் கொடுக்குறாங்க. சரி, நீங்க ஒரு ஓட்டர் லிஸ்ட் எடுத்து, இப்ப ஜெகதீஸ்வரன் வந்து இன்னொருத்தர் பாலசுப்ரமணியன், ஈஸியா நானே பேர் எழுதுவேன். ஜெகதீஸ்வரன், பாலசுப்ரமணியனுக்கு ஃபோன் நம்பர் இவங்களா ஏதாவது போடுறது. இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபோன் நம்பர். சார் நான் பாலசுப்ரமணியன் இல்லையே, நீங்க யாருப்பா? சார் டிவி கிளந்து பேசுறேன், நீங்க பூத் ஏஜென்டா? நான் பூத் ஏஜென்ட், நான் அதிமுக இருக்கேன், எனக்கே ஃபோன் பண்றேன். இந்த மாதிரி கதைகள் நடந்தது. இல்ல யாரு இந்த மாதிரி ஃபேக்காலாம் உருவாக்குனது? இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துல வந்து புசியானந்தை கொடுத்துறாங்க. புசியானந்த் எடுத்து கொண்டு போய் அப்படியே விஜய்கிட்ட கொடுக்குறாரு. விஜய் எடுத்து கொண்டு போய் வாய்ஸ் ஆஃப் காமெண்ட்ஸ்ல கொடுக்குறாரு. இல்ல சார், அதை யாரு கண்காணிச்சிருக்க வேண்டியது? புசியானந்த் தான் கண்காணிச்சிருக்கணும். அவர் நம்பினார், அவர் மாவட்ட நம்பினார். உண்மையிலேயே வேணலாம் பூத் ஏஜென்ட் வச்சிருப்பாங்க போல இருக்கு, நம்பினாரு. அதுக்கப்புறம் போன் வந்த பிறகும் நீங்க அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஆத ஒரிஜினல் என்ன பண்றாரு, பிகே டீம் தான் நினைக்கிறேன். அதுல ஒரு 4 ஸ்பெஷலிஸ்ட் கூட்டி வந்து ஒவ்வொரு ஊரா நாங்க கிளாஸ் எடுக்க போறோம், இந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணிருந்தா மாடல்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கதறானா, நான் கொடுத்தெல்லாம் ஃபேக்னா, நீ ஏன்னா அதை போய் தலைவர்கிட்ட கொடுத்த? அன்னைக்கு கதறாங்க. யார்கிட்ட? புசியானந்த் சொல்றாங்க. இல்ல சார், இதையா சார் ஃபேக்கா ரெடி பண்ணோம்? ஏன்னா அவங்களுக்கு தான் பெரிய கூட்டம் இருக்குல்ல. அதான் எக்ஸ்போஸ் ஆகுறாங்கன்னு நான் சொல்றேன். இல்லை வர்றவங்க எல்லாம் இப்ப வரைக்கும் கரூர் வரைக்கும் வந்தவங்களாம் நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க வர்றவங்கல எல்லாருமே வந்து இந்த கட்சியில இணைஞ்சிட்டாங்களா, பதிவு செஞ்சு இணைஞ்சிட்டாங்களா? உண்மையிலேயே டிவிக்கோட மெம்பர்ஸான்னு கேட்டீங்கன்னா இல்லை. விஜய் பார்க்கணும்னு ஆசையில வந்தா நாங்க விஜய் பார்த்தோம். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த இடத்துல மறுபடியும் பதிவு பண்றேன். இதெல்லாம் ஓட்டா கூட கன்வெர்ட் ஆகும். பட் ஆனா ஒரு பூத் ஏஜென்ட்ஸா உங்கள்ட்ட ப்ராப்பரா நீங்க வந்து ஒரு பூத்துக்கு நான் சொல்றது 69,000 ஸ்ட்ரக்சர் இல்ல, 69,000க்கு நான் சொல்றது ஒரு பூத்துக்கு ஒரு ஆள் தான். நீங்க திமுக அதிமுக எடுத்துட்டீங்கன்னா ஒரு பூத்துக்கு 10 பேர் இருப்பாங்க. கரெக்டா 1000 பேருக்கு 10 பேர், 100 பேருக்கு ஒரு ஆள் அப்படிங்கறத கணக்கு. அதிமுக 9 பேர் சொல்லி சொல்றாங்க. தாவேக்க சொல்றது எங்கள்ட்ட 69,000 பூத் ஏஜென்ட் சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு பூத்துக்கு ஒரு ஆள், அந்த ஒரு ஆளும் ஃபேக்குன்னு நான் சொல்றேன். அதுதான் உங்களோட ஸ்ட்ரக்சராக இன்னைக்கு வரைக்குமே இருக்கு. இங்க விஜய்ங்கிற ஒருத்தரை பார்ப்பதற்காக இந்த கூட்டமாக வருகிறார்கள். அவங்க பாக்குறாங்க. கம்பேக் இது வர அந்த விக்கிரவாண்டியில இது நான் வந்து விஐபி சீட்ல நான் உட்கார்ந்துருக்கேன். சுத்தி என்ன நடக்குது, காலையிலே ஓபன் பண்ணாங்க. பெரிய தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா,
சாயந்தரம் நடக்க வேண்டிய மாநாடு காலையில திறந்துட்டாங்க. ஆர்கனைஸ்டு க்ரௌடா ஒன்று இருக்கு, அன்ஆர்கனைஸ்ட் க்ரௌடா ஒன்று இருக்கு. ஆர்கனைஸ்ட் க்ரௌடு நான் என்ன சொல்றேன்னா, மாவட்ட செயலாளர்கள் மூலயுமாக இல்ல தன்னெழுச்சியாக வேன் பிடிச்சு வந்தவங்க, அவங்க கையில நீங்க போகும்போதே பார்க்கலாம், காலை சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, வாட்டர் பாட்டில், பிஸ்கட் பாக்கெட் எல்லாமே இருக்கும். ஆர்கனைஸ்ட் க்ரௌட். ஆனா காலையில 6 மணிக்கு உள்ள பூந்தான் இல்லையா, அவங்கள FDFS மாதிரி உள்ள பூந்துட்டாங்க. எல்லாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி. அவங்க கையில தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது. அந்த சீட்டை விட்டு எந்திரிச்சு போனானா, டாய்லெட்டுக்கு போனானா திரும்ப சீட்டு கிடைக்குமான்னு தெரியாது. இவ்வளவு குழப்பத்தால அவன் காலில இருந்திருக்கான். இல்ல ஃபர்ஸ்ட் மாநாடு அப்படிதான் இருக்கும் சார். அத வச்சே நம்ம நான் சொல்றேன் ஏன் வரேன்னு சொல்லுங்க கேளுங்க. நான் பாஸ் பத்தி சொன்னேன்ல, என் பாஸ் கொடுக்கல. நான் அப்படியே ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் நீங்க சொன்னீங்களா? அதாவது இப்ப நீங்க சொன்னத யார்கிட்ட? நான் அவங்க கட்சிக்குள்ளேயும் சொன்னேன், ஒரு சேனல்லையும் நான் சொன்னேன். புஷி ஆனந்த் கிட்ட எல்லாம் இத சொன்னேன். அவர்கிட்டயும் சொன்னேன். ஏன்னா நீங்க எடுத்துட்டு இத நான் கேட்டேன் அவர்கிட்டயே. என்ன சொல்றாரு அவர்? நான் ஃபர்ஸ்ட் போய் ஒரு மாவட்ட செயலர், அன்னைக்கு மதுரை மாவட்ட செயலர் தான் இருந்தாரு. அவர் தான் இதுக்கு ஆர்கனைசர். பாச கொடுங்க, என்னங்க அண்ணன்ட்ட கேளுங்க, என்கிட்ட கேட்காதீங்க. அவங்க எல்லாம் பயப்படுவாங்க. அண்ணன்ட்ட கேளுங்க, பயப்படுங்க. அடுத்து வெங்கட்ராமன் பொருளாளர் கேட்க, ஏன்ட்ட எங்க கேக்குறீங்க, அவர்கிட்ட போய் கேளுங்க. நான் போய் கடைசியானா என் பாச கொடுங்கண்ணா. அவர் கடைசி பாச கொடுக்கவே இல்லை. கொடுக்கவே ஏன் என்ன தெரியல, என்ன பண்ணாருன்னு தெரியல. அது எவ்வளவு வித்தாங்கன்னு தெரியும். வித்தாங்களா? நீங்க கடைசியாக வியாபாரம் தானா? ஆமா, கடைசியாக விஐபி சேர்ல வந்தது பாத்தீங்கன்னா, திடீர்னு ஃபர்ஸ்ட் யாருமே இல்லாம திடீர்னு குடு நிறைய பேர் ஓடி இருந்தாங்க. என்னன்னு கேட்டா கடைசியா பாஸ் எல்லாம் வித்துட்டாரு அவர். யாரு? புஷி ஆனந்த். ஆமா சார். அதுல போய் என்ன சார் வருமானம் வரும்? 2000 வரும். 2000 வரும். ஒரு பாஸ்க்கு 2000 வரும். ஏங்க அவர் இன்னைக்கு வரைக்கும் அந்த அவரு முதல்ல அடிப்படையில ஒரு ரியல் எஸ்டேட், நான் இது சொல்றது நீங்க நம்ப கூட வேண்டாம். நீங்க இதுதான் காலம் காலமா பண்ணிட்டு இருக்காரு. நீங்க அம்பேத்கருடைய எல்லாருக்கும் ஆன தலைவர் அம்பேத்கர் இருக்கா? ஆமா. நான் அந்த பிரச்சனை சொல்லிடுறேன். அதுக்கு அப்போ எனக்கு பாஸ் கொடுக்குறாரு. நான் சொல்றேன், பாஸ் கொடுக்கும்போது வாங்க வாங்க ரகசியமா கூப்பிடுறாரு ஒரு இடத்துக்கு. எங்க பேர் எழுதிட்டு ஜெகதீஸ்வரன் பேர். இது எதுக்கு இது பண்றீங்க? எதுக்கு? ரொம்ப யோசிச்சு பாருங்களேன், அந்த கூட்டமே ரொம்ப சின்ன ஹால் தான். ஒருவேளை ஒரு ஒரு வரையறைக்குள்ளார கூட ஒரு வரைமுறைப்படுத்துறாரோ, அவர் ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வரணும்னு பண்றாரோ. நீங்க அதான் சொல்ற இல்லையா, விஐபி சேருக்குள்ள ஓடி உட்கார்ந்து கடைசியில் உட்கார்ந்தவர்கள் யாருமே நீங்க கட்சிக்கு சொந்தக்காரங்களான இல்ல, திடீர்னு எங்க இருந்தோ ஓடி வர்றாங்க. சரி, அதை கூட விட்டுருங்க. நான் எதுக்கு சொன்னேன்னா, நான் ஒரு 1:30 மணிக்கு நான் உள்ள போறேன், ஒரு 2 மணிக்கு உள்ள போறேன். நான் ஒரு போலீஸா கடந்து போயிட்டேன். கடைசி நிமிஷத்துல அந்த செக்யூரிட்டி விடவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நடிகர் ஒருத்தர் வந்தாரு. அவர் நீ கட்சியை செய்தாலும் நீங்க இப்படி நின்றுட்டு இருக்கீங்க வாங்க, அவர் தான் என்ன இழுத்துட்டு போறாரு. கூட்டிட்டு போய் நாங்கள் விபி செலவு போறோம். என்ன சுத்தி கேட்ட குரல்கள் எல்லாமே கேட்டீங்கன்னா, ஆனா தண்ணி கொடுனா. இன்னைக்கு எப்படி நீங்க கரூர்ல இந்த கும்பல நீங்க நெரிசலை பாக்குறீங்களோ, அதே மாதிரி நான் தண்ணி கொடுன்னு கேட்கற மயக்கம் போட்டு விழுகிறாரு. விக்கிரவாண்டியில தூக்குறாங்க. ஒரு பக்கம் ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டுட்டே இருக்கு. ஒரே நல்ல விஷயம் கேட்டீங்கன்னா, 19 அல்லது 20 மெடிக்கல் கேம்ப் போட்டிருந்தாங்க. அவர் பிரபு அந்த காரைக்குடியில் டிகே பிரபு 20 அவர் போட்டிருந்தாங்க. நான் போகும்போது ஒருத்தர் வலிப்புல துடிச்சிட்டு இருக்காரு. ஒரு லாயர் நினைக்கிறேன், அவர் வலிப்புல துடிச்சிட்டு இருக்காரு. அவரை போய் காப்பாத்துறாங்க. ஒவ்வொருத்தரா அப்படியே காப்பாத்தி இதெல்லாம் முடியும். எனக்கு நிறைய பேர் மயக்கம் போட்டாங்கிறது தெரியும். அப்ப நம்பர்ஸ் கூட எனக்கு எக்ஸாக்டா தெரியாது. இதை நான் விமர்சனமா வைக்கிறேன். இவ்வளவு பேர் மயக்கம் போட்டு விழ வச்சுட்டோம் நம்ம. ஏன்னா அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த யார் ஷோ நடக்குது, சென்னையில மெரினா பீச்ல யார் ஷோ நடக்குது. அதை நான் கடுமையா விமர்சிச்சு பேசுறேன். ஸ்டாலின் அரசாங்கம் மிக மோசமாக நடந்து கொண்டது, எப்படி இந்த உயிரை போக வைக்கலாம். ஏன்னா அந்த 5 பேர்ல ஒருத்தர் டிவிக்கு மெம்பர். அதை கூட இவங்க அக்னாலேஜ் பண்ணவே இல்லை கடைசி வரைக்கும். ஏன்னா அந்த மெம்பர் வீட்டு கூட கடைசி வரைக்கும் யாருமே போகல. எனக்கு அதாவது ஒட்டுமொத்தமாக மனிதாபிமானம்ங்கிற ஒரு விஷயம் தேவைக்கல இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. அதுதான் நான் சொல்லுவேன். டே ஒன்ல இருந்து இல்ல சார். விஜய் இயக்குவது யார்? விஜய் யார் கட்டுப்பாட்டுக்குள்ள அன்னைக்கு இருந்தாரு, இன்னைக்கு இருக்காரு? எப்பயுமே ஜான் ஆரோக்கியசாமி தாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன் இல்லையா, ஜான் ஆரோக்கியசாமி தான் இந்த கட்சியோட டைரக்டர் ஜான் ஆரோக்கியசாமி தான். படத்தோட டைரக்டர் மாதிரி தான். விஜயா தான். அது என்னன்னா, இந்த பொறுப்பை நம்ம ஜான்கிட்ட கொடுத்துட்டோம். ஜான் உட்காருன்னா உட்காருவோம், நிற்போம். நான் சொல்றேன் இல்லையா, விஜய் அவர்கள் நான் நேரடியா அவரை குற்றம் சாட்ட கூட மாட்டேன். நீங்க இந்த கரூர்ல இருந்து அவர் ஓடி போனதுக்கும் சரி, இன்னைக்கு வரைக்கும் வீட்டுக்குள்ள உட்கார்ந்ததுக்கும் சரி, ஒரே ஒரு காரணம் ஜான் ஆரோக்கியசாமி மட்டும்தான். எங்களுக்கு என்ன தெரியும், உங்களை அழைச்சிட்டு போய் உங்களை அந்த கட்சிக்குள்ள சேர்த்தாரு. அதுக்கு பிறகு நீங்க வெளியேறுவதற்கு அவரே கூட காரணமா இருந்திருக்கலாம். அங்க அந்த ஸ்ட்ரக்சர் பிடிக்காம நீங்க வெளியேறிட்டீங்க. அதுக்காக நீங்க பழி போட வேண்டாம். நான் யதார்த்தத்தை சொல்லுங்க. ஆனா எல்லாரும் வெளியே பாக்குறது, சமீபத்துல ஒரு கூட்டத்தில் கூட விஜய் சொல்றாரு, புஷி ஆனந்த் எல்லாம் வச்சு கட்சி நடத்திடலாமான்னு எல்லாரும் கேக்குறாங்க. ஆனா அந்த கட்சி நான் நடத்துவேன்ற அளவுக்கு சொல்றாரு. அவர் புஷி ஆனந்த் தான் அங்க எல்லாமே அப்படின்னு நாங்கெல்லாம் பாக்குறோம். அதாவது நீங்க வெளிப்படையாக தெரிந்த முகம் புஷி ஆனந்த் முகம். ஆமா. ஆனா புஷி ஆனந்த் என்ன செய்யணும், விஜய் என்ன செய்யணும், ஆதவ அர்ஜுனா என்ன செய்யணும், சீட்டா நிர்மல்குமார் என்ன செய்யணும், எல்லாமே ஜான் ஆரோக்கியசாமி தான். இப்ப சீட்டா நிர்மல்குமார் நீங்க பாஜக ஒரு முகத்தை பார்த்திருப்பீங்க. அதிமுக எவ்வளவு ஆக்டிவா இருந்தாலும் பார்த்திருப்பீங்க. தாவேக்கு வந்த பிறகு சீட்டா நிர்மல்குமார் எத்தனை டாக்ஸை கிரியேட் பண்ணார் சோசியல் மீடியால, நீங்க தெரியும். இன்னைக்கு வரைக்கும் டிஎம்கே ஃபெயில்ஸ்
அதெல்லாம் அவர் காரணமா இருப்பார். ஆமா பல டாக்ஸ் டிஎம்கே எதிர்த்து பண்ணிருப்பார். ஆமா டிவிகேல வந்த பிறகு அவர் எத்தனை டாக்ஸ் கிரியேட் பண்ணார், எத்தனை பேட்டிகள் கொடுக்க விட்டாங்க, எத்தனை உங்க சேனலுக்கு வந்து நீங்க கூப்பிட்டுருப்பீங்க. நான் கூப்பிட்டுருக்கேன், வரமாட்டார். என்னுடைய நண்பர் தான் அவரு, வரமாட்டார். ஏன்னா ஜான் ஆரோக்கியசாமி முதல்ல கட்சிக்குள்ள வரியா, செய்ய வேண்டிய முதல் வேலை யூடியூப் பேட்டி கொடுக்க கூடாது. நான் சொல்லாம ட்வீட் போடக்கூடாது. இதெல்லாம் ஒத்துக்கிட்டீங்கன்னா உள்ளவா. ஏன்னா இந்த கட்சி அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், இந்த கட்சி கட்சி கல்ட். இது எப்படி செயல்படணும்னு எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அது வழியா தான் நீங்க செயல்பட முடியும். சோ இன்னைக்கும் விஜய் அவர்கள் இப்ப இந்த கரூர்ல சம்பவம் நடந்துருச்சு, ஜான் என்ன பண்ணணும் சார், ஊரை விட்டு ஓடுங்க சார், நம்மள ஊரை விட்டு ஓடிடுவோம். ஜான் தான் சொல்லிருப்பாரு. ஜான் நிறைய பேருக்கு அரசியல் ஆலோசகரா இருந்திருக்காருல்ல. ஆமா, அவருக்கு நல்லாவே அரசியல் தெரியும் சார். எத்தனை பேரை ஜெயிக்க இதை எப்படி அரசியல் ஆக்கணும்னு கூட தெரியணும்ல அவருக்கு. ஆமா, தெரியணுமா இல்லையா? அதானே பண்ணி முயற்சி பண்றாரு. இப்போ வெளியே போனது சார், அது 3 நாள் 4 நாள் கழிச்சு அன்னைக்கே கூட அந்த ஸ்பாட்ல நீங்க நிற்கணும், ஒரு தலைவரா நீங்க நின்னாதான் இங்க இருந்து நம்ம அரசியல் இன்னும் ஏன் சொல்றேன்னு சொல்லிருக்கணும். ஏன் சொல்றேன்னு கேளுங்க பிரதர். நீங்க வந்து நிறைய ஆளுங்க செய்ததெல்லாம் பேசுறீங்க. நீங்க வந்து உங்களுக்கு பர்சனலா லாயர் வச்சுக்கோங்க. கட்சி என்னைக்கு உங்களை காப்பாத்தாது. ஜான் கிட்ட சொன்னது. மத்தவங்க எல்லாருக்குமே எல்லா செய்தி தொடர்பாளருக்கும் நான் அவர்கிட்ட பேசிட்டேன். அவருக்கு வந்து ஏற்கனவே ஒரு ரிலேட்டிவ் இருக்காராம், ஒரு லாயர் இருக்காராம். உங்களுக்கு தான் எனக்கு லாயர் இருக்காங்களான்னு தெரியல. பர்சனலா ஒரு லாயர் அப்பாயிண்ட் பண்ணீங்க பிரதர். என்னைக்குமே கட்சி உங்களுக்கா நிக்காது. இந்த கட்சி அந்த மாதிரியான கட்சி தான். லாயர்ஸ்லாம் வரவே மாட்டாங்க. அப்புறம் நீங்க அதான் நமக்கு அப்படிதானே தோணும் டக்குன்னு. நான் போய் சரிங்க ஓகே அவ்வளவுதானே சரி ஓகே. சில நேரங்கள் அவர் என்ன சொல்லுவாருன்னா, அவர் வந்து புகழ்வாரு சொன்னார் இல்லையா, புகழ்ந்த உடனே அவர் திடீர்னு நமக்கு ஏதாவது மண்டல ஏறி நடப்பாருன்னு தெரியல. திரு சாயந்தரம் ஃபோன் பண்ணுவார், பிரதர் நீங்க ஏன் வந்து டெபுட்டி சிஎம் ரொம்ப அட்டாக் பண்ணி பேசுனீங்க அப்படிம்பார். ஏங்க நீங்க திமுக தானே அரசியல் பண்றீங்க, அப்ப நான் அட்டாக் பண்ணி தாங்க பேசுவேன். பிரதர் உங்க மேல ஒரு புகார் வந்திருக்கு, என்ன புகார், நீங்க கலைஞர் வந்து இது மாதிரி ரயில் ஏறி வந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு இது இங்க பேசுறீங்களா. நான் சொன்னேன் என்னைக்குமே அது பேச மாட்டேங்க, நான் அரசியல் விமர்சனமும் பேசினது இல்ல, இது பேச மாட்டேங்க. இல்ல நீங்க இங்க பேசுனீங்களா, ஒரு இன்டெல் வந்து எனக்கு தகவல் வந்திருக்கு. நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் ஓகே கடந்து போயிட்டேன். திரும்ப அதே சொன்னேன். நான் சொன்னேன் நானும் அரசியல் 15 வருஷமா இருக்கேன், சரி இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னா, இல்ல பிரதர் ஒரு சீப் இன்டெல் பிரதர், இந்த மாதிரி விஷயங்கள் அடிக்கடி இல்ல சார். அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அந்த கட்சி உருவான போது. இல்ல நான் சொல்றேன், அதற்கு பிறகு நண்பர் டிவிகே ரமேஷ் எல்லாம் பேசியிருக்காரு, திமுக கடுமையா தாக்குறாங்க. லயோலாமணி பேசுறாரு, வீர விக்னேஸ்வரன் பேசுறாரு, இவங்க எல்லாம் பேசுறாங்கல்ல. நான் சொல்றேன் அதெல்லாம் அந்த ஸ்பேஸ் ஜான் கொடுக்காமையா பேசியிருப்பாங்க. சொல்றேன் இல்லையா, நீங்க நான் ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்றேன், பொதுவாக நீங்க இந்த நேரத்து இது நல்லா பேசுங்கன்னு ஒரு சமயம் சொல்லுவார், இன்னொரு சமயம் என்ன சொல்லுவாரு, இல்ல பேசாதீங்க நீங்க, அதாவது என்ன அரெஸ்ட் ஆயிட்டீங்கன்னா நாங்க உங்க பின்னாடி வர மாட்டோம், நீங்க தான் உங்களை பாத்துக்கணும், இந்த மாதிரியான இது எடுக்காதீங்க அப்படிங்கறத ஒரு ஸ்ட்ராட்டஜியா அவர் சொல்றாரு. சோ இந்த விக்ரவாணி மாநாடு குறித்து நான் பேசுறேன். நான் வந்து ஒரு யூடியூப் சேனல்ல பேசும்போது 40 நிமிஷம் நடந்த நல்ல விஷயங்கள்லாம் பேசிட்டு, அது ஒரு 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் இந்த மாதிரி பாஸ் எனக்கு கொடுக்கல, என்னையே கஷ்டப்பட வச்சாங்க. அதே நேரத்துல நீங்க வந்து இவ்வளவு பேர் மயக்கம் அப்படி நம்பர்ஸ்லாம் கூட சொல்லல, நிறைய பேர் மயக்கம் போட்டாங்க, அவங்க எல்லாம் காப்பாத்திருக்கணும். இனிமேல் அடுத்தடுத்த மாநாடுகள் இது நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும், அப்படிதான் நான் சொன்னேன். சரி, இதை வந்து கட் பண்ணி அழகா கட் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு கட் பண்ணி அமிச்சிட்டாங்க. ஸோ அதற்கு தீபாவளி டைம் அது. அந்த நேரமே எனக்கு வந்து ஒரு தம்பி ஃபோன் பண்ணி என்ன சொன்னாரு, ஆனால் நீங்க கட்சியை விட்டு நீங்க போற மாதிரி இருக்கும். நான் அப்ப என்ன சொன்னேன், நான் ஏற்கனவே ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கேன், இந்த கட்சியில் இருக்கணுமா இருக்க வேணாமா ரொம்ப குழப்பத்துல தான் இருக்கேன். நான் வந்து ஆனா நீ இப்படி சொன்ன பிறகு நான் கட்சி விட்டெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்கா நிக்கிறேன். ஆனா அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து முதலாக விஜயை பார்ப்பதற்கான செயற்குழு கூட்டத்துல விஜய் காண்பிக்கிறாங்க, மற்ற செய்தி தொடர்பெல்லாம் போய் பாக்குறாங்க. அந்த செய்தி எனக்கு ரொம்ப லேட்டா தான் வருது. அன்னைக்கும் வந்து தீர்மானங்கள் போடுறதுக்கு எனக்கு எல்லா சேனல்ஸும் கால் பண்றாங்க. அன்னைக்கும் நான் செய்தி தொடர்பாளரா நான் ஜானுக்கு ட்ரை பண்ணிட்டு அவர் எடுக்கல, 2 மணிக்கு தான் போன் எடுக்கிறாரு. அவருக்கு இதெல்லாம் தெரியும். நான் போட்டுமா என்ன வேணாமாங்க, நீங்க போங்க பிரதர், அதோட முடிச்சிட்டார். ஆனா அதுக்கப்புறம் புஷி ஆனந்த் மேல கோவமா இருக்காருங்க தெரிஞ்சது. நீங்க நியூட்ரலைஸ் ஆயிடுங்க பிரதர் எப்படியாவது, எனக்கு புரியுது நீங்க பேசுறது ஒரு ஆதங்கத்துல பேசுறீங்க எனக்கு புரியுது, ஆனா அவங்களுக்கு புரியாது வேற மாதிரியான கட்சி எப்படியாவது ஆகுன்னு சொல்லி சொன்னார். நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இதா இருந்தேன். அப்புறம் என் குடும்பத்தெல்லாம் சொன்னாங்க, நீ இவ்வளவு நாள் பயணிச்சிட்ட, நீ போய் மன்னிப்பு கேட்கறேன், நான் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன், நான் என் தரப்பு விளக்குறேன்னு சொல்லிட்டு 2-3 தடவை புஷி ஆனந்த் ட்ரை பண்ணேன். அவர் சரியா போன் எடுக்கல. அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் அவரே ஒரு நாள் கூப்பிட்டார், எல்லா செய்தி தொடர்பாளரும் கூப்பிட்டாரு. அன்னைக்கு தான் முதலாக நான் பனையூர்ல நான் சொல்ல போனா முதலும் கடைசியாக நான் பனையூர் போனது அன்னைக்கு ஒன்று தான். ஃபர்ஸ்ட் அன்னைக்கு தான் போறேன். 5 செய்தி தொடர்பாளர்களையும் அப்போ ரமேஷ் வந்துட்டார், 5 செய்தி தொடர்பாளர் உட்கார்ந்து பேசுறாரு. நான் நடுவில் பார்த்தீங்கன்னா கண்ணை பார்க்காம கிராஸ் பண்ணி பேசிட்டே இருக்காரு. புஷி ஆனந்த் நடுவில் பேசிட்டு இவ்வளவு சிறப்பா மாநாடு நடத்திருக்கோம், எங்களை போய் இப்படி விமர்சிச்சு பேசுறீங்களே சார், ஏன்னா சார் தான் சொல்லுவார், இப்படி பேசுறீங்களே சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் வந்து நீங்களும் அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள ஒருத்தர் தான். ஆமா, அது ஸ்ட்ரக்சரா இருந்தா ஸ்ட்ரக்சருக்குள்ள ஒருத்தர். ஆமா, அவங்க அப்படி கருதவே இல்ல, நீங்க வேற நாங்க வேற. ஆமா, நீ எனக்கு ஊழியம் பண்ண வந்தவன், அவ்வளவுதான். அப்படிதான் இருந்துச்சு. ஸோ அது பேசிட்டீங்களே சார்னு சொல்லி சொன்னார். எவ்வளவு பேருக்கு பாஸ் கிடைக்கல தெரியுமா, இதெல்லாம் சொல்லி சொன்னார். நான் இது அமைதியா தான் இருந்தேன். இவ்வளவு பேசுறே ஒரு ஒண்ணுமே பேச மாட்டார். அவர் எதிர்பார்த்தது நான் மன்னிப்பு கேட்பேன்னு எதிர்பார்த்தாரு போல. நான் மன்னிப்பெல்லாம் கேட்கல. நான் வந்து இன்னொன்னு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, தளபதி இருக்கிறனால தான் உங்களை எல்லாம் வெளியவே தெரியும், இல்லாட்டி நீங்க எல்லாம் யாருன்னு கூட தெரியாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அது எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு. ஏன்னா நம்ம இவ்வளவு நாள் பயணிச்சுட்டு வந்திருக்கோம், அரசியல் விமர்சனம் இருந்திருக்கோம், அரசியல் கட்சி நம்மளே நடத்திருக்கோம். நான் பேச வந்தேன். அப்போ பக்கத்துல இருக்கிற தம்பி, ஆனா வேணாம் விட்டுருங்க, அவர் பேசிப்பாரு.
சரி ஓகே. கடைசியா நான் வந்து வருத்தமும் தெரிவிக்கல, மன்னிப்பும் இல்லை, இனிமேல் நடக்காம பாத்துக்கிறேன், நான் இவ்வளவுதான் சொன்னேன். சரி ஓகே. ஸோ அதுதான் வந்து எனக்கு முதல் நடந்தது. பட் அந்த இடத்துல நான் சொன்ன ரொம்ப முக்கியமான விஷயம், அவரே சொன்ன ஒரு விஷயம், உங்களுக்கு எவ்வளவு பேர் மயக்கம் போட்டான்னு தெரியுமான்னு கேட்டார். எனக்கு தெரியாதுண்ணா. 444 பேர் மயக்கம் போட்டாங்க. புஷி ஆனந்த் சொன்னது இது யாருக்குமே தெரியாது. 444 பேர் மயக்கம் போட்டாங்க. இது டிகே பிரபு எடுத்த ஒரு டேட்டாவா இருக்கலாம். இருக்கலாம். அவரை தான் எடுத்திருக்கணும். டிகே பிரபு அவர் தான் எடுத்திருக்கணும். ஏன்னா அவர் தானே வந்து ஃபுல்லா பாக்குறாரு. ஆமா, அவர் 440 கடவுள் செயலாளர் இந்த மாநாடு நம்ம நடத்தணும். கொஞ்சம் ஏதாவது தப்பா இருந்தாலும் மிகப்பெரிய ஃபெயிலியரா அந்த மாநாடு ஆயிருக்கும். கடவுள் செயலாளர் நான் என்ன சொன்னேன், அப்போ உங்களுக்கு 444 பேர் மயக்கம் போட்டிருக்கோம்னு உங்களுக்கு தெரியும். விக்கிரவாண்டி மாநாட்டில் குறைந்தபட்சமா நான் அடுத்த மதுரை மாநாட்டில் எதிர்பார்த்தது, இனிமேல் இது நடக்காம இருக்கும். நான் ரொம்ப சிம்பிள்ங்க, நான் பெரிய சொல்யூஷன்லாம் சொல்லல. தயவு செய்து சாயந்தரம் நடக்கிற மாநாடு காலையில பந்தல திறக்காதீங்க. சாயந்தரம் 6 மணிக்கு நடக்கிற மாநாடுக்கு காலைல 6 மணி. ஏன்னா நீங்க அதை தடுக்க முடியுமா? தடுக்க முடியும். எதுக்கு அப்படி திறந்து விட்டுறதெல்லாம்? அதெல்லாம் என்னத்துக்கு? வந்து நிரம்பட்டும் அவ்வளவுதாங்க. அவங்க நிரம்பட்டும். அப்ப இருந்தே அவங்க அந்த கணக்குல தான் இருக்காங்க. ஏன்னா அது மாநாடு பரவாயில்ல சார். இல்ல திடல் நிக்கலாம். நான் சொல்றேன், நீங்க ஏன்னா இது இன்னொன்னு நிறைய பேர் கேட்பாங்க, இது எப்படி தடுக்க முடியும்னு கேட்பாங்க. முதல் நாள் நான் வந்து முதல் நாள் என்ன பண்ணாங்கன்னா, ஆக்சுவலி விஜய் முதல் நாள் நைட்டே வந்துட்டார். முதல் நாள் சாயந்தரமே வந்துட்டார். நிறைய பேர் விக்கிரவாண்டிக்கு ஒரு ஏதோ சின்ன கார்ல வந்துட்டாரு. ஒரு 10 மணிக்கு எல்லாத்தையும் ஒட்டுமொத்தத்தையும் வெளியே அனுப்புறாங்க. ஏதோ சொல்றாங்க, நாங்க ஏதோ செக் பண்ணணும் ஏதோ சொல்றாங்க. பட் மேபி விஜய் பிராக்டிஸ் பண்ணிருக்கலாம், ஏதாவது நடந்திருக்கும். ஸோ எல்லாத்தையும் வெளியே அனுப்புறாங்க. அப்ப நான் வந்து அந்த பவுன்சர்ஸ்ட கேட்கறேன், நாளைக்கு எத்தனை மணிக்கு மாநாடு திறக்க போறீங்க? அது எப்ப திறக்க? என்ன சார், ஒரு 2 போலீஸ் வந்து ஒரு 4 மணி சொல்லிருக்காங்க, நம்ம 2 மணிக்கு திறந்து விடுவோம். ஸோ நீங்க உண்மையிலேயே 2 மணிக்கு திறந்துருந்தீங்கன்னா எல்லாரும் காலை சாப்பாடு மத்தியான சாப்பாடு முடிச்சு தண்ணி கிண்ணி குடிச்சுட்டு அப்படி வந்திருப்பாங்க. நான் அதான் வந்து தப்புன்னு சொல்றேன். நீங்க மதுரை மாநாட்டிலையும் அந்த காட்சிகள், மதுரை மாநாடு இன்னும் மோசம். முதல்ல நைட்ல இருந்து கூட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்க பாத்துருக்கீங்க. முதல்ல நைட்ல இருந்து குடும்பமா இருக்கிறார்கள் எல்லா செய்தி சேனல் ஓடிட்டே இருக்கு. விடிய உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கேயும் நூற்றுக்கணக்கானவர்கள் மயக்கம் போட்டாங்க. ஓகே. விக்கிரவாண்டியில வர்ற வழியில, இன்னும் சொல்ல போனா திருச்சி மாவட்டத்தோட இளைஞரணி செயலாளர்களாக வரக்கூடிய பசங்க 2 பேர் ஒரு ராங் சைடுல கார் எடுத்துட்டு வராங்க, இறந்து போறாங்க. இங்க மாநாட்டு சென்னையில ஒரு பையன் இறந்தாரு. சென்னையில ஒரு பையன் தேனாம்பேட்டை டிஎம்எஸ் சிக்னல்ல மாநாட்டு பந்தலோட வாசல்ல ஒரு பையன் ஆக்சிடென்ட் இறந்து போறான். ஒரு பையன் முண்டியம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல லைட்டை பார்த்துட்டு அண்ணா அப்படி சொல்லி குதிச்சு இறந்து போனான். லைட்டை பார்த்துட்டு அவனுக்கு ஒரு பெரிய உணர்ச்சி மிகுதியில இறந்து போனான். குறைந்தபட்சம் எதிர்பார்த்தது இந்த இவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க. ஆனா 5 பேர் இல்லாட்டி அட்லீஸ்ட் 3 பேர் விஜய்க்கு தெரியும். ஏன்னா செய்திகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க காலையில இருந்து. அப்ப அட்லீஸ்ட் இந்த 3 பேருக்கு சின்ன இரங்கல் தெரிவிச்சுட்டு இந்த ஆரம்பிப்பாருன்னு நினைச்சேன். அது செய்யவே இல்லை. பரவாயில்ல. அடுத்த நாள் எல்லா செய்திகளும் கேட்கறாங்க, உங்க மாநாட்டுக்கு வந்து உங்களை பார்க்க வந்து இறந்து போயிருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும். 3வது நாள் நான் தாங்கொன்னா தீரத்தில் இருக்கிறேன்னு ஸ்கிரிப்ட் எழுதி அனுப்பிச்சார். 3வது நாள் சார். அவருக்கு அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் யாரு சார்? எல்லாமே ஜான் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணிடுவாருங்க. அவுட் சோர்ஸ் தான். ஏன்னா ஜானுக்கு வந்து முழுக்க தமிழ் படிக்க தெரியாது. அது சொல்றேன். அவர் ஏன்னா சில நேரங்களில் நான் சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் சொல்லுவேன். பாதுகாப்புக்கு பதுகப்புன்னு எழுதி வச்சிருப்பாங்க. ட்விட்டர்ல வர போட்டுருவாங்க. தப்பா இருக்கு. உடனே டாக்கிங் பிரதர், வி ஹேவ் a தமிழ் எக்ஸ்பர்ட் டு செக் திஸ் பார். தமிழ் எக்ஸ்பர்ட்லாம் இதுக்கு வேணாங்க, நீங்க தயவு செய்து பாருங்க. ஒரு அரை மணி நேரம் சாம பிரதர் நீங்க சொன்னது கரெக்ட். அப்பதான் யோசிச்சு, உங்களுக்கு தமிழே படிக்க தெரியாது உங்களுக்கு. எல்லாத்துக்கும் நீங்க மதுரை மாநாட்டுல ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறதுக்கு ஒரு டைரக்டர், ஒவ்வொரு அறிக்கை எழுதி கொடுக்கறதுக்கு சில நேரங்கள் அந்த அறிக்கை எழுதி கொடுத்திருக்கேன். சிலது போஸ்ட் ஆயிருக்கு, சிலது போஸ்ட் ஆகாம இருந்திருக்கு. அந்த மாதிரி அறிக்கைகள் சில பேரை வச்சு ஒவ்வொரு விஷயத்துக்கும் யாரும் எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. ஓகே, இந்த விஷயங்களுக்கு பூலக நபர்கள் சரியா இருப்பாங்களா, ஓகே அவங்கள நம்ம எடுத்துக்கலாம். இந்த விஷயத்துக்கு வேற ஒரு ப்ரொஃபசர் சரியா இருப்பாரு, அவர் எடுத்துக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு வரைக்குமே அவுட் சோர்ஸ் பண்ணி தான் அந்த வேலையை பார்க்குறோம். அவருக்கு சுயமாக செய்யறாரா இல்லை. ஜானோட ஒர்க்கு விஜயை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறது. ஒட்டுமொத்த கட்சி நீங்க ஒட்டுமொத்த கட்சி, நீங்க கொள்கை தலைவர்கள். புஷிக்கு என்ன வேலை? ஆனந்துக்கு நீங்க அதாவது புஷியானு கேட்டீங்கன்னா இந்த கட்டமைப்பை அவர் சொன்னாதான் கேட்பாங்க. நீங்க வந்து புதுக்கோட்டை மாவட்ட செயலரோ மதுரை மாவட்ட செயலரோ எல்லா மாவட்ட செயலர்களும் ஜான் நேரடியாக சொன்னா நீ யாருன்னு கேட்பாங்க. சொல்ல போனா பல மாவட்ட செயலருக்கு முதல்ல ஜான் யாருன்னு கூட தெரியாது. முதல்ல மாவட்ட செயலர்கள் வந்த பிறகு போய் கிளாஸ் எடுக்கிறார் இல்லையா. ஃபர்ஸ்ட் நாள் 19 பேர் அறிவிக்கும் போது ஜான், இன்னும் சொல்ல போனா அந்த ஆடியோலாம் லீக் ஆன பிறகு, ஜான் குறித்து ஒரு ஆடியோ லீக் ஆன பிறகு தான் அது நடக்குது. அந்த நேரத்துல போய் கிளாஸ் எடுக்கும்போது ஒரு ஜான் ஒருத்தர் உண்மையிலே இருக்காரு போல இருக்கு. அது வரைக்கும் ஒரு பேய் மாதிரி தான், யாருன்னு யாருக்குமே தெரியாது, பூதம் தான் அது. மத்தபடி இந்த கட்சிக்கான அந்த கட்டமைப்பே அவர் உருவாக்கல. அவர் அதாங்க, அவரு ஆரம்பத்துல இருந்தே அவர் ஏன் உருவாக்கல நான் சொல்றேன். உருவாக்கினா விட்டு போயிடுவான். நீங்க போஸ்டிங், அதாவது அவனை ரசிகராவே வச்சுக்கணும். விஜய காண்பிக்கிறேன் போட்டோ எடுக்க வைக்கிறேன்றது அவரோட வேலையா? இன்னொன்னு, நீங்க அதை வச்சுதான் நீங்க நிகழ்ச்சியெல்லாம் நடத்த முடியும். ஓகே, நீங்க நான் உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு 10 லட்சம் போஸ்டிங் போற, கவலைப்படாதீங்க, அவசரப்பட சொல்ல வரைக்கும் தான் அண்ணன் என்னைக்கா போஸ்டிங் போடுவாரு பாரு, நீங்க நிப்பீங்க. நான் உங்களுக்கு போஸ்டிங் போட்டுட்டேன்னா நீங்க உங்க வேலையை பார்க்க போயிருவீங்க. அதெல்லாம் கிளாசிக்கா நடந்துச்சு. அதெல்லாம் வாங்கினாரா? வாங்கினார் கண்டிப்பா. கண்டிப்பா என்ன பண்றாரு வாங்கி அதெல்லாம்? என்ன சார் இது? அப்ப நீங்க சொல்ற கணக்கெல்லாம் பார்த்தா வெறும் டேக் 2000 டேக் எல்லாம் வச்சிருக்காரு. சில கோட் வேர்ட்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ராக் பீச், என்னமோ பீச் எல்லாம் பேர்லாம் வச்சிருக்காங்க. அதோட அவருக்கு 2 பினாமி இருக்காங்க, கூடவே 2 பேர் இருப்பாங்க. ராஜ்குமார் ஒரு பையன்,
இன்னொருத்த கண்ணாடி போட்டு ஈரோடு மாடுச்சலரா ஒருத்தனை போட்டிருக்காங்க அந்த பையன். இவங்க எல்லாம் பினாமி. பர்வேஷ் கூடவே இருப்பாரு. பர்வேஷ் கூட இருப்பாரு. பர்வேஷ் வாங்கினாருன்னு எனக்கு தெரியாது. இது ரெண்டு கன்ஃபார்ம். ரொம்ப கிளியர். ஏன்னா கடலூர்ல வந்து இந்த மாதிரி தான் டிரான்சாக்ஷன் நடக்குது. நீங்க வந்து இவர்கிட்ட கொடுங்க, அப்புறம் ராஜ்குமார்ட்ட கொடுங்க, ராஜ்குமார் மூலம் புஷி ஆனந்துக்கு போயிடும். இப்படிங்கறத அந்த டிரான்சாக்ஷன் நடக்குது. அவர் தொடர்ச்சியா வாங்கிட்டு இருக்காரு. நீங்க வாங்கிட்டாலும் இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா? தெரியுமான்னு எனக்கு தெரியலங்க. உண்மையிலேயே தெரியல. தெரியுமான்னு தெரியல. ஆனா அந்த குற்றச்சாட்டுகள் வந்ததுங்கிறது விஜய்க்கு தெரியும். அது எவ்வளவு, ஏன்னா அவர் மேடையில பேசுறாருல. என்ன புஷி ஜான் ஆரோக்கியசாமி அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி சார்? ரொம்ப ஆரம்ப கட்டத்துல எப்படியாவது புஷி ஆனந்தை காலி பண்ணணும்னு நிலப்பத்தார். யாரு? ஜான். என்னன்னா புஷி ஆனந்தவர்களை வச்சுக்கிட்டு இந்த கட்சியை வளர்க்க முடியாது. நீங்க வந்து சில பேரை யூடியூப்ல பேச வச்சாரு. எவ்வளவு கீழ்த்தரமா புஷி ஆனந்தவர்களை பேச வைக்க முடியுமோ பேச வச்சார். அதெல்லாம் புஷி ஆனந்த் பார்த்தாரு நமக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனா விஜய் அவர்களின் குடும்பம் முதற்கொண்டு மோசமாக பேச வச்சார். யாரு? ஜான். ஆமா, ஜானே சொல்லி அந்த நான் பேரல சொல்ல விரும்பல. அவர் போய் 2-3 தடவை மீட் பண்ண பிறகு இதெல்லாம் பேசுவார். ஒரு சமயத்துல பேசுவார், இந்த மாநாட்டுக்கு 10 லட்சம் கூடும் பாரு அந்த யூடியூபர். அடுத்ததுல 10,000 பேர் கூட மாட்டார்கள் பாரு. என்ன புரியல இவர் என்ன கணக்குன்னு. எனக்கு கூட அடிக்கடி பேட்டி கொடுப்பாரு. அவரா கொடுத்திருக்கலாம். இந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் இருக்கும். சோ இது மாதிரிதான் இருக்கும். புஷி ஆனந்த் எப்படியாவது காலி பண்ணணும். புஷி ஆனந்த் வச்சுக்கிட்டு இந்த கட்சியை நடத்த முடியாது அப்படிங்கிறது ரொம்ப தீர்க்கமா இருந்தார். ஆனா ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுச்சுன்னா, இது புஷி ஆனந்த் என்னதான் சொன்னாலும் விஜய் வெளியே அனுப்ப போறது கிடையாது. விஜய் ரொம்ப நம்புறாரு. அப்ப அவர் கூட நம்ம நீங்க அந்த ஆடியோல கூட என்ன சொல்றாரு, ஏன்னா அந்த ஆடியோ வந்து எனக்கு தெரிஞ்சு முன்னாடியே அது எப்பயோ ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஆடியோ தான். இந்த ஆடியோல இவர் வச்சுட்டு எப்படிமா நான் கட்சி செயல்படுறது, இவர் எல்லா இடத்துலயும் இவரோட போஸ்ட் அமைச்சாரு, இவர் தான் பிரதானப்படுத்திக்கிறாரு. இது வந்து கமல்ஹாசன் கூட இல்ல 4%, 2% கூட அந்த கட்சி தாங்காது, தேராது அப்படிலாம் சொல்றது காரணம் புஷி ஆனந்த் எப்படியாவது வெளியே அனுப்ப முடியுமா அப்படிங்கறத நோக்கமாக இருந்தது. புஷி ஆனந்த் எடுத்துட்டு என்ன பொசிஷனுக்கு அவர் இருக்கணும்னு அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான். அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான். சரி, இன்னொரு சொல்றேன், நீங்க எவ்வளவோ பேருங்க நான் பேர் சொன்னா அவங்களுக்கு தான் இப்போ வந்து இதா போயிடும். நான் சொல்றேன், எல்லா காங்கிரஸ்ல இருந்து முக்கியமான தலைவர், திமுக இருந்து முன்னாள் அமைச்சராக இருந்தவர், பார்லிமெண்ட் உறுப்பினராக இருந்தவர், அமைச்சராக இருந்தவர், நீங்க வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், இவங்க மதிமுக இருந்து மதிமுக நீங்க துரை வைகோ அவர்களுடைய அப்பாயின்மெண்ட் பிடிக்காம நிறைய மாவட்ட செயலாளர்கள், அமமுக இருந்து, நாம் தமிழர்ல இருந்து, நீங்க எந்த கட்சி பேர் வேணாலும் சொல்லுங்க, இந்த எல்லா கட்சிகள்ல இருந்தும் விஜய் எப்படியாவது நம்ம சேர்ந்துட முடியாதா? தாவேக்காவுல வந்த டே 1ல இருந்து யார் அதெல்லாம் கெடுத்தது தடுத்தது? ஜானும் புஷியும் தான். 4 லிஸ்ட் கொடுத்திருக்கீங்க சார். இவங்க எல்லாம் ரெடியா இருக்காங்க, சேரதுக்கு ரெடியா இருக்காங்க. ஒரு வார்த்தை எப்படி கல்ட் சொல்றாரு, they are spent force brother. இவங்க எல்லாம் எதுக்கும் வேலைக்கு ஆக மாட்டாங்க. ஸ்பெண்ட் ஃபோர்ஸ், நான் சொன்னேன் ஸ்பெண்ட் ஃபோர்ஸாவே கூட இருந்துட்டு போறாங்க. பட் இவங்களுக்கு ஒரு அரசியல் என்னன்னு தெரியும். சில நேரங்கள்ல ஒரு கூட்டம் போட்டு செலவு பண்ணிடுவாங்க. உங்களை கையை எதிர்பார்க்க மாட்டாங்க. பண்ணு, அதெல்லாம் முடியாது பிரதர். நீங்க கேட்ட கேள்விங்க, புஷியை ரீப்ளேஸ் பண்றதுக்கு வேற சரியான ஆளை ஜான் வச்சிருந்தாரா? அதுவும் கிடையாது. நல்ல ஆட்கள் எல்லாம் கொண்டு வந்து நிரப்ப போறாரா? இவர்கிட்ட பேசிட்டு இருக்கிற அந்த ஆட்கள் உள்ள ஜானும் எடுத்தாரு. ஜானுக்கு என்ன, ரெண்டு பேருக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் இருக்குங்க. இன்செக்யூர் ஃபீலிங் என்ன? நீங்க வந்து ஒரு வேற ஒருத்தர் வர்றாரு, நல்ல அரசியல் தெரிஞ்ச ஒரு பழுத்த அரசியல்வாதி 20 வருஷம் வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு பேர் மட்டும் பழகர் பேர்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து என்ன 2 தடவை மீட்டே பண்ணார் விஜய் அவர்களை. அவர் உள்ள வந்தா நமக்கு ஆபத்துன்னு அவங்க பாக்குறாங்க. நம்ம இடம் காலி ஆயிடும். அதனால ஜானுக்கும் அந்த கண்டிப்பா இருக்கு இன்செக்யூர், நிச்சயமா இருக்கு, 2 பேருக்குமே இருக்கு.